Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 23 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல 22 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங்கும் பாத்தீங்கன்னா ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதுல வந்து நம்ம 22 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாம் பாருங்க. 5 கேள்விகள். சோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்து டிஃபரண்ட் டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இரு எண்கள் 2:5 எனும் விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடனும் 4ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் எனில் அவ்விரு எண்கள். ஓகேங்களா? இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். சோ ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. அத இந்த விகிதத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு அந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் கூடயும் 4 கூட்டணுமா, கூட்டும் போது அந்த விகிதம் இதுவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா. சோ விகிதம் தான் தெரியும். நார்மலா ஒரு விகிதம் கொடுத்துட்டு அந்த விகிதத்துல இருக்க வேல்யூஸை வச்சு சம் போடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கூட எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அதாவது 2x 5x அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒவ்வொரு நம்பர் கூட என்ன பண்றாங்க, 4 கூட்டுறாங்க. அப்ப 2x கூட 4 கூட்டுறாங்க, 5x கூட 4 கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கப்புறம் அதோட விகிதம், சோ இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம விகிதம் போட்டோம்னா அது எதுவா மாறுதுன்னா 4:9 மாறுது. அப்போ இந்த விகிதமும் 4:9 அப்படிங்கிற விகிதமும் ஈக்குவல். ஓகேங்களா? சோ ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படின்னாலே நம்ம விகித சமன் விதி யூஸ் பண்ணிக்கலாம். விகித சமன் விதி அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். சோ பெருக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். பாருங்க 9 × 2x + 4 = 4 × 5x + 4. சோ டிவைடட் இங்க பாருங்க என்ன ஆகும், 9 உள்ள பெருக்குங்க, 18x + 36 = 20x + 16. சோ x எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. சோ 20x - 18x 36 - 16. இது என்ன ஆகும், 20 ஆகும். இது 2x ஆகும். நமக்கு x மட்டும் வேணுமா, ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். சோ அடிச்சோம் அப்படின்னா 10 கிடைக்கும். ஆனா கேள்வி அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 2x 5x எடுத்திருக்கோம். x ஓட வேல்யூ 10. அப்ப 2 × 10 20, 5 × 10 50. அவ்வளவுதான். அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்ன, 20, 50. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 20, 50. ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா? சோ நேர் விகிதம் எதிர் விகிதம் அந்த மாதிரி டாபிக்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு எடுக்கலாம், இல்ல நேர்மாறல் எதிர்மாறல்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை இருக்கு இல்லையா, சோ அந்த டாபிக்னு எடுக்கலாம். ரெண்டு டாபிக்லயுமே இந்த மாடல் வரும். ஓகேங்களா? சோ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. சோ எப்பயுமே ஆட்கள், அதுக்கப்புறம் நாட்கள், மணி நேரம், இது எல்லாமே மேல, மீதி என்ன வந்தாலுமே அது கீழே. ஓகேங்களா? சோ அது வேலையா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும், எது வந்தாலும் கீழே. பாருங்க ஆட்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, 15 பெண்கள், நாட்கள் 12 நாட்கள், மணி நேரம் கிடையாது. மீதி எதா இருந்தாலும் என்ன சொன்னேன், கீழே போட சொன்னா. சோ இந்த இடத்துல பாயோட நீளம் தான் மீதி இருக்கிறது, அதை கீழே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு, அடுத்து பாயோட நீளம், சோ அதை என்ன பண்ணணும், நம்ம கீழே போடணும். 32 பெண்கள், சோ ஆட்கள் மேல, இந்த இடத்துல நாட்கள் கேக்குறாங்க, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. பாருங்க 12, 15, இங்க டிவைடட் பைல இருக்கிறது மல்டிப்ளைல போகும். சோ அங்க மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பைல வரும். ஓகேங்களா? 32ஆல 512 அடிச்சிங்க அப்படின்னா 16 டைம் கிடைக்கும். 15 வச்சு 180 அடிச்சிங்கன்னா 12 டைம். 12 அடிஞ்சிரும். அப்ப எக்ஸோட வேல்யூ வெறும் 16 தான். அப்ப 16 நாட்கள் ஆகும் 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், 16 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? சோ இதை வந்து நேர்மாறல் எதிர்மாறல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நேர் விகிதம் எதிர் விகிதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஒரே டைப் தான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும். சோ இது வந்து பர்சன்டேஜ் டாபிக். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன், அதாவது இன், அதுக்கப்புறம் இல், அதுக்கப்புறம்
மடங்கு, இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை குறிக்குது. ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 250 லிட்டரின் இன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 12%. 12% 12/100 எழுதலாம். 80ன்னு வந்துருச்சுனாலே அது ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அப்ப ஈக்குவல் டு 150 லிட்டரின், அப்ப மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல என்னன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா சதவீதமா தான் இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாமே சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியாததால நான் எக்ஸ் சதவீதம் அப்படின்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் சதவீதத்தை x/100 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிஞ்சிரும். ஏன்னா ஏதோ ஒரு சைடு நான் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது ஒன்னு மல்டிப்ளைலயும் ஒன்னு டிவைடட் பைலயும் இருக்கும், அடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ இப்ப எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 150 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும். 0க்கு 0 அடிஞ்சிரும். 5ஆல் அடிச்சா இது 5, இது 3, 3ஆல் அடிச்சா இது 4. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 20%. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அப்ப 250 லிட்டர்ல 12% எவ்வளவோ அதுதான் 150 லிட்டர்ல 20%. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ HCF and LCM பாருங்க, இரண்டு பகா எண்களின் மீபோவா. ஓகேங்களா? சோ மீபோவா, மீபோகா, அதுக்கப்புறம் மீபோமா, மீசிமா, இந்த மாதிரி மாத்தி மாத்தி தமிழ்ல கொடுப்பாங்க. சோ எப்பயுமே HCF and LCM இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ HCFக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் GCD. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல GCDன்னு கொடுத்துருப்பாங்க. சோ HCF அப்படின்னாலும் GCD அப்படின்னாலும் ஒண்ணுதான், LCM தான் வேற. ஓகேங்களா? சோ இரண்டு பகா எண்கள் என்ன நம்பர்னு சொல்ல கிடையாது, எது வேணா இருக்கலாம். பாருங்க, 2 3 இருக்கலாம், இல்ல 3 5 இருக்கலாம், இல்ல 13 23 இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எந்த ரெண்டு பகா நம்பர் வேணா எடுத்துக்கலாம். சோ பகா நம்பர் அப்படின்னா என்ன? பிரைம் நம்பர் இல்லையா? சோ பிரைம் நம்பர் அப்படின்னா ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர், வேற எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது. அப்ப இப்ப 2ன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு எடுத்தீங்கன்னா ஒன்னாலையும் 2ஆலையும் தான் டிவைட் ஆகும். 3ன்னு எடுத்தீங்கன்னா 3ஆலையும் 1ஆலையும் தான் டிவைட் ஆகும். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இருக்காது. ஓகேங்களா? சோ அப்ப அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதோட HCF வேல்யூ 1. ஓகேங்களா? சோ ரெண்டுலயுமே எந்த ஒரு காமனும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? HCF வேல்யூ 1ன்னு அர்த்தம். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. எந்த ரெண்டு பிரைம் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, எந்த ரெண்டை வேணா எடுங்க. எந்த ரெண்டு எடுத்தாலுமே காமன் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்காது. அப்ப HCF வேல்யூ 1 தான். ஓகேங்களா? ஒருவேளை LCM கேட்டாங்க அப்படின்னா எந்த ரெண்டு பிரைம் நம்பரா இருந்தாலுமே அதை அப்படியே பெருக்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப 3 5னா 3 5 பெருக்கிக்கோங்க. 13 23னா 13 23 பெருக்கிக்கோங்க. ஓகேங்களா? சோ எந்த ரெண்டு பிரைம் நம்பர் கொடுத்துட்டு LCM கேட்டாலுமே அந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே பெருக்கிட்டீங்க அப்படின்னா LCM HCF அப்படிங்கிறது காமனா எந்த ஒரு நம்பராலையுமே அதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இரண்டு பகா எண்களின் மீபோவா அப்படிங்கிறது 1 தான். ஓகேங்களா? சோ இது தியரி क्वेश्चन. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ கடைசி क्वेश्चन பாருங்க. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம். ஓகேங்களா? சோ கோளத்தின் புறப்பரப்பு, சோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கோளத்தின் புறப்பரப்புனாலும் மேற்பரப்புனாலும் வளைவரப்புன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்பரப்புன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் மொத்த பரப்புன்னு சொன்னாலும், மொத்த புறப்பரப்புன்னு சொன்னாலும், மொத்த புறப்பரப்புன்னு சொன்னாலும். ஓகேங்களா? சோ கோளத்தை பொறுத்த வரைக்கும் புறப்பரப்பு, மேற்பரப்பு, வளைபரப்பு, வெளிப்பரப்பு, மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையில கொடுத்தாலுமே ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், 4πr². ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலாக்கான வேல்யூ 154ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விட்டம் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நார்மலா, அதாவது கோளம் அப்படின்னா இது எல்லாமே ஒண்ணுதான். பட் நார்மலா வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா புறப்பரப்பு, அதுக்கப்புறம் மேற்பரப்பு, வளைபரப்பு, வெளிப்பரப்பு இதெல்லாம் ஒண்ணு, மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பெல்லாம் ஒண்ணு. ஓகேங்களா? அது வேற இது வேற. பட் கோளத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்னே தான். ஓகேங்களா? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? பாருங்க, 4 × பைக்கு பதிலா 22/7. எப்பயுமே பையோட வேல்யூ அவங்க கொடுக்கல அப்படின்னா 22/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r² = 154. r² மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. டிவைடட் பைல இருக்கிறது மேல போகும், மல்டிப்ளைல இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேங்களா? சோ 11 அடிச்சிங்கன்னா இது 2 டைம், இது 14 டைம், 2ஆல் அடிச்சிங்கன்னா இது 7 டைம். அப்போ 7 49 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ 49 7 ஸ்கொயர்னு எழுதலாம், 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப a பவர் n டிவைடட் பை a b பவர் m அப்படின்னா b பவர் n அப்படின்னா a பை b ஹோல் பவர் n எழுதலாம். இது அடுக்குகளோட விதி. அப்போ இது எப்படி எழுதலாம்? 7/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த சைடு r ஸ்கொயர்னு இருக்கு, ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப r-ஓட வேல்யூ 7/2. இது என்னது? r அப்படின்னா ஆரம். ஓகேங்களா? ஆனா கேள்வி விட்டம் கேக்குறாங்க. விட்டம் அப்படின்னா என்ன? ஆரத்தின் 2 மடங்கு தான் பாத்தீங்க அப்படின்னா விட்டம். சோ அப்ப 2ஆல பெருக்குங்க. 2 × 7/2 2 2 அடிஞ்சிரும். அப்ப 7 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் இ. ஓகேங்களா? சோ கோளத்தின் புறப்பரப்பு இந்த மாதிரி அவங்க அதாவது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3Dல வரும். ஓகேங்களா? சோ அளவியல் 3D டாபிக்ல வரும். சோ அளவியலை பொறுத்த வரைக்கும் 2D ஆகட்டும் 3D ஆகட்டும் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எதுக்கு எந்த ஃபார்முலா அப்படிங்கிறதையும் தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுதான் நீங்க சம் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சம் எல்லாமே அட்டன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சோ தெளிவா என்னென்ன ஷேப் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கறத தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.